திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட். நம்ம நாகர்கோவில் பஸ் 24 hours. டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் பொன்முடி போயிட்டு மிச்சம் இருக்க 2 பிளேஸ் இந்த பஸ் தான் நம்ம போக போகிறோம். நோ இன்டர்நெட், நோ சோஷியல் மீடியா. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பயணம் ஆரம்பித்து பேசுனா புரிஞ்சுக்கலாம். திரும்ப பேசுறதுக்கு என்னங்க எப்படிங்க இடத்த வச்சிருக்காங்க. வணக்கம், நான் உங்க LMS. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம வைக்க போற நேம் திருவனந்தபுரம் ஒன் டே. இது வழி மாதிரி எனக்கு தெரியல. ஏற முடியாது, மேல இருந்தா பார்த்து எனக்கு கீழே இருக்கு. நம்பிக்கை ஒர்க்க ஆரம்பிக்கல. எங்க வரும் ஏது வரும் ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் போறேன் ஷூட்டிங் போல வந்துருக்கு. லியோ படத்துல அந்த தலைவரை வாங்கிட்டான் ஏறும்போது செத்துருவோம். ஸோ நம்ம பயணம் ஆரம்பித்து விட்டது. இதுக்கடுத்து வேற லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவா எல்லாத்தையும் காட்டுறேன். பொன்முடி ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்த பஸ் அங்கே நிற்கிது. டைம் பார்த்தீங்கன்னா 8:35 ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து 10 மணிக்கு பஸ் இருக்கான். நெக்ஸ்ட் அந்த பஸ்ஸில் போக முடியுமோ தெரியல. அதுக்கடுத்து 11 மணி இருக்கான். 1 ஹவருக்கு ஒரு தடவை பஸ் இருக்கான். ஸோ முடிச்சுட்டு 10 மணிக்கு பஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம ஜூக்கு போயிடலாம். இப்போ நம்ம பொன்முடியை சுற்றி பார்க்கலாம். வர வழி எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் லைட்டாக குளிருது. ஆனால் நான் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கும்போது அப்படியே மேகமூட்டமாக இருக்கும், பனிமூட்டமாக. ஸோ அப்படி இல்லை, இன்னும் சீசன் இல்லை போல். இன்றைக்கி வெயில் அடிக்குது. மொத்தம் டோட்டல் 3 பிளேஸ் இருக்குது இங்கேயே. ஒவ்வொரு பிளேஸையும் போய் பார்ப்போம். இது வந்து ஒரு ஷாப்பு. இங்கெல்லாம் இருக்கும் போல், ஃபுட்டெல்லாம் இருக்கும் போல். ஸோ நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து இங்கே சாப்பிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கான்னு தெரில. மேலே வாட்ச் டவர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கேயே போகலாம். போயிட்டு இன்னும் ஒரு 2 பிளேஸ் இருக்குது. அதுக்கு போயிட்டு வந்த பிறகு அப்புறம் போகலாம். சூப்பராக இருக்கு, என்ஜாய். ஆனால் காற்று அடிக்கும் போது அப்படியே ஜெல்னஸ் சூப்பராக இருக்குது. ஓவர் குளிர் இல்லாமல் நான் என்னமோ ஓவர் குளிராக இருக்கும், அப்படியே நடுங்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, ஓரளவு தான் டீசெண்டாக இருக்குது. வாங்க அந்த வாட்ச் டவர் போயிட்டு அங்கேருந்து வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலே வர வழி இங்கே வந்து பார்க்குறது அது 2வது. ஃபஸ்ட்டு வர வழி செம்ம. எங்கே போகிறதுன்னு தெரில, யாருமே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் எத்தனை 9 மணிக்கெலாம் வந்துட்டோம் போல். இதுக்கப்புறம் தான் ஆளுங்கள்லாம் வருவாங்க போல். அங்கே ஒரு வண்டி கூட கிடையாது. இப்போ வந்து நம்ம வாட்ச் டவர் போய் பார்க்கலாம். ஆனால் நான் இங்கே வந்தவொடனே இது எந்த சைடு போகணுன்னு தெரில. எனக்கு இது வழி மாதிரியும் எனக்கு தெரியலை. ஆனால் போகிற வழி சூப்பராக இருக்குது. அப்படியே உங்களுக்கு அப்படியே கேமரா பின்னாடி திருப்பி காட்டணும், நல்லா இருக்கு. இதான் போகிற வழி. இதான் இப்படி போய் அதில் போய் ஏறி அப்படி போய் வியூவை பார்க்கணும். காலைல சாப்பிடல, ஒரு டீயும் ஒரு பிஸ்கட்டும் சாப்பிட்டு வந்த பிறகு இப்போ ஒரு தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்திருக்கலாம். நான் தண்ணி குடிக்கவே இல்லை காலைல ரூமில் குடிச்சதோட சரி. அதுக்கடுத்து நான் தண்ணி குடிக்கவே இல்லை. வா, அது என்னன்னா நான் அங்கே நிற்கும்போது ஒன்றும் தெரியல எனக்கு. சரிங்களா, ஓகே நார்மலாக இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வரவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இருந்தேன். இப்படி ஏறி மேலே வாரேன்,
வேற லெவல் தலைவா. அப்படியே இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி அப்படியே அந்த ரோடை பிடிச்சிட்டு வந்த பஸ் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே போயிடலாம் போல். இந்த சிங்கம் படத்தில் சூர்யா கடை ஓடியா போய் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி அப்படியே பஸ்ஸை பிடிச்சி அப்படியே போவார்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓடி போகலாம். இன்னொன்று ஒன்று இதான் வாஸ்ட் அவர். இதுக்கு மேலே ஏற முடியும் பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. ஏதோ தடை போட்டு வச்சுருக்கவங்களெல்லாம் மேலே ஏறி பார்க்கலாம். எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அது பார்க்கவே ரொம்ப நாள் ஆச்சு போல் கட்டி அதை பராமரிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது அப்படியே இடிஞ்சு விழுந்துடும். ஸோ அதனால யாரும் ஏற வேண்டாம் அப்படின்ட்டு அதை தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மொத்தமாக எடுத்துருக்கலாம். பாம்பு கும்பு வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? கூட வந்தால் கூட இருக்கணும், மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நம்ம தனியாக வந்துருக்கோம், யாரை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகுது? அது மேகம் தானே, அது மேகம். நான் எனக்கு மேகம் மேலே இருந்தால் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு கீழே இருக்குது மேகம். ஸோ அதுக்குள்ளே தண்ணி இருக்குமா, மேகத்துக்குள்ளே தண்ணி தவிக்குது. இப்போ அது கிட்ட வந்துச்சுன்னா அதை அங்கே அப்படியே குடிச்சிக்கலாம். தனியாக வருது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமாங்க. ஏன்னா யாராவது கூட இருந்தாங்கன்னா நம்ம சிரிக்க முடியாது, கத்த முடியாது. திடீர்னு பக்கத்தில் இருக்கவங்க என்னடா அவன் அப்படின்னு ஆயிடுவாங்க. ஸோ நம்ம தனியாக வந்ததுனால கத்தலாம், சிரிக்கலாம், குதிக்கலாம். செத்தா கூட யாருங்க இல்லாத, தூக்கி விட ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்கு. யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை இங்கே. ஸோ நான் பஸ்ஸில் விட்டு இறங்குறேன், ஒரு வண்டி கூட இல்லை. இனிமேல் தான் வருவாங்க போல் இங்கே. இது ஒன்று சொல்லி ஆகணும், இது வந்து வீக்கெண்ட் கிடையாது. அதனால யாரும் இல்லை போல். வீக்கெண்ட் நல்லா கூட்டம் இருக்கும். வீக்கெண்ட் ஆனால் கூட்டம் இருக்கும், வீக்கெண்ட் ஆனாலும் கூட்டம் இல்லை போல். ஸோ ஓகே, எது இருந்தாலும் சரி நம்ம ஜாலியாக இருக்கும்ல. எனக்கு டவுட், நான் அங்கேருந்து அப்படியே ஏறி வந்தேன், அப்படியே போய்கிட்டே இருக்கேன். ஸோ அது வரையும் பாதை நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வந்தோடனே நிறையா புல்லெல்லாம் வர ஆரம்பிச்சு. ஆனால் பாதை இருந்துச்சு. இதுக்கடுத்து போகும்போது பாதை இருக்குது, ஆனால் அந்த பாதையே புல் மறைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு தெரில. எந்த ஒரு போர்டும் வைக்கலை, எதுவுமே வைக்கலை. ஸோ இது டேஞ்சர் ஏரியாவா இல்லைனா போகலாமா அப்படின்னு எதுவுமே தெரில. ஸோ இது எல்லாமே இங்கே வரதே ஒரு டேஞ்சர் தான். ஆனால் இடம் சொல்லியே ஆகணும், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ இன்னும் 2 இடம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க போகலாம். இது பேர் வந்து வாட்ச் டவர்னு சொல்கிறாங்க. வாட்ச் டவர் தான், அதை பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்னும் 2 பிளேஸ் இருக்குது. ஸோ அதையும் போய் பார்த்துருவோம். இது மினி கொடைக்கானல்னாங்க, ஆனால் எனக்கு வெயில் அடித்து வேர்த்து விட்டுது. ஆனால் லைட்டாக சில்னஸ் இருக்குது, இருந்தாலும் அந்த வெயில் அடிக்கி அந்த போயிட்டு வந்ததுனால அந்த சில்னஸ் தெரிய மாட்டேங்குது. எனக்கு வரும்போது தெரிஞ்சு, இப்போ தெரியல. சில போர்ட்ஸ் இருக்குது, அந்த போர்டிலலாம் என்ன எழுதியிருக்காங்க நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு போவோம். அதனால இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. என்ன எழுதியிருக்குன்னா 5 members 9 hours ட்ரெக்கிங் பேக்கேஜா? இது வேற ஒன்றும் இல்லைங்க, ட்ரெக்கிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 9 hours 5 பேர்த்துக்கு 5000 ரூபா, அடிஷ்னல் ஃபீஸ் வந்து 1000 ரூபா, ஸ்பெஷல் கிளாஸ் வந்து 2000 ரூபா. இல்லை எனக்கு புரியலை எனக்கு. ஸோ இது என்ன கான்செப்ட்னு தெரியல. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ ஓகே, நம்ம போகலாம். 9 hours 10 hours, சாரி எனக்கு புரியல. இன்னும் 2 பிளேஸ் இருக்குது. ஸோ அதை போய் சுற்றி பார்க்கலாம். இப்படி தான் போகணும் போல். பூட்டி இருக்குது, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? இங்கேருந்து அப்படியே போனோம். இப்போ வந்து இது 2வது பிளேஸுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏரியா இருக்குது, அங்கே உட்காந்துக்கலாம். நம்ம படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம், இல்லைனா ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். ஆனால் நான் ஒன்று சொல்லி ஆகணும், கேரளானா அப்படி தானா? கேரளானா கேரளா தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, என்னங்க எப்படிங்க இடத்த வச்சுருக்காங்க? ஒரு இடத்துல கூட நான் இதுவரையும் பார்த்துட்டேன் குப்பைங்கிறதே இல்லை. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கிறேன், சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம்னா அழகாக இருக்கணும் எதுவுமே. இப்போ இந்த என்னடா சொல்லிட்டு இருக்கும்போது போட்டுருவேன்.
சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு குப்பை இல்லை, அது 2-3 இடத்துல தான் இருக்கு. ஸோ நான் ஆனால் உண்மையிலே பார்க்க நீட்டாக இருக்குது, குப்பை இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடை குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் குப்பையாக தான் இருக்கும். அது குப்பையை இருக்கிறது இல்லை, நம்ம குப்பையை ஆக்குறோம். அதுதான் இங்கே மெயின் மேட்ரு. ஸோ கேரளா பொறுத்தவரை அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே க்ளீன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வர டூரிஸ்ட்லாம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த இடத்துலையும் குப்பை போகிறது கிடையாது. வந்தாங்களா, இயற்கை ரசித்தாங்களா, அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டாங்களா, அப்படியே அதை கொண்டு போனாங்களா, அப்படி தான் இருக்காங்க. தவிர எதையும் எந்த இடத்தையும் பாழாக்க மாட்டேங்க. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். இதை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பின்பற்றணும். அப்படி என்றால் எல்லா இடமும் சூப்பராக இருக்கும். ஹலோ வணக்கம் லெஜெண்ட் காய்ஸ், உங்களுக்காக தான் இந்த ஒரு பார்ட்டு. ஏன்னா அப்படின்னா நிறைய பேர் வராங்க, ஒவ்வொரு நீட்டாக வராங்க, ஒரு ஆள் நீட்டாக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்த அவ்வளவு சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னா அங்கங்கே பீங்கான் இருக்குது. நான் வந்து டவர் போகும்போது ஒரு குப்பையும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பீங்கான் கிடக்கு. ஸோ தயவுசெய்து இப்படி பாட்டில் உடச்சி போடாதீங்க. என்ன யார் என்ன என்ன சொன்னாலும் என்ன, நாங்கள் பண்ணுறதான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் நான். வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, அழகை ரசிங்க, யாருங்க கேட்க போகிறா? ஆனால் என்ன, இதை மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ நிறையா குப்பை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து பேன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து குடிச்சு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் உளுந்து இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது, நான் இந்த இடத்த டோட்டலாக பேன் தான். அப்புறம் யாராலும் வந்து இந்த இடத்த ரசிக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ ஒரு அழகான பிளேஸு. நான் வந்து இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இருக்காது, அதுக்கும் மேலே இருக்கும். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஏன்டா இவ்வளோ அப்படி புகழ்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் பிளேஸை பார்த்ததில்ல. வெயில் அடிக்கி இருந்தாலும் அது வெயிலுக்கு எனக்கு இருக்க பஞ்சாயத்து. ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் இந்த வெயில் என்னை விடாது. பீச்சுக்கு போனாதான் வெயில் அடிக்குன்னு நினச்சா இங்கே ஒரு உயரமான இடத்துக்கு வந்து ஒரு மவுண்டன்லாம் சுற்றி இருக்குது. ஸோ அங்கேயும் இந்த வெயில் என்னை விட மாட்டேங்குது. இந்த வெயிலுக்கு எனக்கு போன ஜமத்து பகல் நினைக்கிறேன். நான் ஃபேமிலியாக வராங்க, இப்போ தான் வராங்க. இது வந்து வீக்கெண்ட் டே கிடையாது, சாட்டர்டே சண்டே அப்படின்னா கூட்டம் நிறையா இருக்கும். கூட்டத்தினால ஆளுங்க இல்லை, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடியுது. என்னாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட பேச முடியுது. இல்லைனா இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே இப்படி பேசிகிட்டு இருப்பேன். தடு நேரம் வந்தோடனே அப்படியே ஆஃப் ஆயிடுவேன். உள்ளே வர்றதுக்கு வந்து என்ட்ரி பாஸ் போடுறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா வர்றதுக்கு 40 ரூபா, அந்த கேமரா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு மட்டும் 70 ரூபா போட்டாங்க. அப்படியே கேமரா உள்ளே வச்சுட்டு இங்கே வந்த பிறகு அந்த கேமரா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்த பிறகு யாருமே இந்த பாஸை கேட்கலை, இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எடுத்துக்கிடுவோம், ஏன்னா யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அந்நேரம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால யாரும் கேட்கல. நம்மளா யாராவது கூப்பிட்டு சொன்னாதான் உண்டு போல. இங்கே யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. யாருமே நான் அங்கே என்ட்ரன்ஸ் வந்த பிறகு கேட்பாங்க, எது கொடுங்க, கொடுத்தாதான் உள்ள விடுவேன் அப்படின்னு யாரும் சொல்லலை. அப்படியே நான் பைக்கில் அப்படியே வச்சேன், கொடுத்தது அப்படியே இருக்கு, யாருமே கேட்கல. இப்போ